Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் யூனிட் 4 cash flow statement. Meaning of cash flow statement. Cash flow statement reports the inflows and outflows of cash and its equivalence of an organization during a particular period. It shows the net cash inflow or net cash outflow for each activity and for the overall business of the firm. நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதில் வந்து நமக்கு ரெசிப்ட்ஸ் எவ்வளோ பேமெண்ட்ஸ் எவ்வளோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். நெட் கேஷ் வந்து இன்ஃப்ளோவாக இருக்கா அவுட்ஃப்ளோவாக இருக்கா பிஸ்னஸில் அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட் பார்க்க போகிறோம். இது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 இதோட பேசிஸில் இருக்கிற ஃபார்மேட் தான் வந்து இதோட ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் வந்து பர்டிகுலர்ஸ் ருபீஸ் ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இதில் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் இது 3 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். க்ளோசிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் க்ளோசிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும். நெக்ஸ்ட் அதில் இருந்து ஓப்பனிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து லெஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையுமே வந்து க்ளோசிங்லேருந்து ஓப்பனிங்கை லெஸ் பண்ணி வர்றது தான் வந்து நெட் ப்ராஃபிட். இதோட வந்து ஆட் பண்ணுற ஐட்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் ரிசர்வ், டிவிடெண்ட், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி இதுக்கு வர்றதுக்கு பேர் வந்து என்னென்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். இதெல்லாமே ஆட் பண்ணி வர்றதுக்கு பேர் தான் வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இதோட வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணணும். நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும் போது டிப்ரிஷியேஷன், குட்வில் ரிட்டர்ன் ஆஃப், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட். ஏதாவது அசெட் சேல் பண்ணி அதில் லாஸ் இருந்துச்சுனாலும் அதை வந்து நம்ம நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதுல வந்து காட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் இது எல்லாமே வந்து லெஸ் பண்ணணும். அது வந்து ஆட் பண்ணணும். இது வந்து ஆப்ரேட்டிங் இன்கம்மை வந்து லெஸ் பண்ணணும். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணியிருந்தா, டிவிடெண்ட் ரிசீவ்ட் இது எல்லாமே வந்து லெஸ் பண்ணி அதை போடுறதுக்கு பேர் தான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல். இது எல்லாமே லெஸ் பண்ணி காட்டி அதோட ஃபஸ்ட்டு பண்ணதுலேருந்து ஆட் பண்ணி இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வர்றதுக்கு பேர் வந்து என்னென்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸை வச்சு ஒர்க்கிங் கேபிட்டலில் என்னத்தில் சேஞ்சஸ் இருக்கோ அதெல்லாமே வச்சு நம்ம பண்ண போகிறோம். அது வந்து ஆட் டிக்ரீஸ் இன் அசட், இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டிஸ். அசட்டில் டிக்ரீஸ் ஆகிருக்கிறதும் லயபிலிட்டிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுமே வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அசட்டில் இருக்கிற இன்க்ரீஸ் ஆனதையுமே வந்து டிக்ரீஸ்லேருந்து லயபிலிட்டிஸில் டிக்ரீஸ் ஆனதை வந்து லெஸ் பண்ணணும். இது பண்ணனோடனே வர்றது வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். இதிலேருந்து இன்கம் டேக்ஸ் பெய்டை வந்து லெஸ் பண்ணும். இது வந்து பண்ணோன்னா நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து சம் பார்க்கும்போது புரியும். டிக்ரீஸ் இன் கரண்ட் அசட்னா என்ன, இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டிஸ் இதெல்லாம் என்ன அப்படின்றது வந்து சம் பார்க்கும்போது புரியும். நம்ம லேட்டராக சம் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார்மேட் மட்டும் பார்க்கலாம். இது எல்லாமே வந்ததுக்கு பேர் வந்து என்னென்னா நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 இருக்குது. ஒன்று வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இன்னொன்று வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். ஏதாவது ஃபிக்ஸ்ட் அசெட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சேல் பண்ணியிருந்தோன்னா அதை என்ட்ரு பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோன்னா அதை லெஸ் பண்ணணும் சேல்ஸில். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஆட் பண்ணணும். டிபெஞ்சர்ஸை வந்து ஃபர்தராக இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஆட் பண்ணணும். லோன் ஃப்ரம் பாரோயிங், பேங்க்லேருந்து இல்லை அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து லோன் வந்து பாரோ பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ரெடியூம் பண்ணியிருந்தாங்கன்னா லெஸ் பண்ணணும். டிபெஞ்சர்ஸை வந்து ரெடம் பண்ணியிருந்தா லெஸ் பண்ணணும். லோனை வந்து ரீபே பண்ணியிருந்தா லெஸ் பண்ணணும். ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் பே பண்ணியிருந்தா லெஸ் பண்ணணும். இது எல்லாமே பண்ணி வர்றதுக்கு பேர் தான் வந்து நெட் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து சி அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங்கை ஏன்னு சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்சிங்கை வந்து சின்னு சொல்கிறாங்க, இன்வெஸ்டிங்கை வந்து பி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். இது எல்லாமே ஆட் பண்ணி ஆன்சர் வந்து லெஸ்ஸில் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து டிக்ரீஸ் இன் கேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வந்துச்சு அப்படின்னா நெட் இன்க்ரீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோட கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அட் பிகினிங், ஓப்பனிங் கேஷ் இருக்கும்ல, கேஷ் அட் கேஷ் இல்லைனா பேங்க் இது 2 இருந்துச்சுன்னா இதை வந்து
ஓப்பனிங்காக இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணணும். இப்போ இதெல்லாமே இதோட பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஃபார்மேட். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் ஒரு சம் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December ப்ரிப்பேர் அ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதுதான் வந்து சம். லைபிலிட்டி சைடு அசெட் சைடு கொடுத்துருக்காங்க. லைபிலிட்டி ஸ்லைடில் ஷேர் கேபிட்டல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஜென்ரல் ரிசர்வ், பாண்ட்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு அசெட், குட்வில், இன்வென்டரிஸ், டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், பேங்க், இது எல்லாமே வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். க்ளோசிங் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80,000, ஓப்பனிங் ப்ராஃபிட் வந்து 50,000. ஸோ க்ளோசிங்லேருந்து 80,000 மைனஸ் 50,000, நெட் ப்ராஃபிட் வந்து 30,000. நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரல் ரிசர்வ் ஆட் பண்ணுவோம். ஜென்ரல் ரிசர்வ் 10,000. அதை ஆட் பண்ணி வர்றதுக்கு பேர் வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். ஸோ 30,000 ப்ளஸ் 10,000 40,000. நெக்ஸ்ட் குட்வில் ரிட்டன் ஆஃப், அதை ஆட் பண்ணுறோம் 10,000. இது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்கு முன்னாடி. ஸோ இது வந்து 40 + 10 50,000 அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு பண்ண போகிறோம். ஒர்க்கிங் கேபிட்டலில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அசெட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கணும், கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இப்போது இதில் வந்து கரண்ட் அசெட் அப்படின்னா டெப்டார், பில்ஸ் ரிசீவபிள், இதெல்லாம் கரண்ட் அசெட். ஸோ டெப்டாருக்கு வந்து நம்ம 2 இயரும் பார்க்கணும். 50,000 80,000. இப்போ வந்து டெப்டார் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்போ வந்து இது வந்து இங்கே வராது. பில்ஸ் ரிசீவபிள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ அதுவுமே வந்து லெஸ்ஸில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்புறம் கரண்ட் அசெட்ஸ் இது ரெண்டையுமே பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோ இங்கே பார்த்தா தெரியும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து 30,000, ஸோ 40,000. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங். எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 10,000 15,000. ஸோ 5,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 5,000 ஆடில் போட்டிருக்காங்க. இதே மாதிரி வந்து இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட் அண்ட் டிக்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து லெஸ் பண்ணணும். ஸோ இங்கே 50,000 ப்ளஸ் 15,000 65,000. நெக்ஸ்ட் வந்து நம்ம லெஸ் பண்ணுறதுக்கு ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். இன்வென்டரிஸ் அப்படின்னா ஸ்டாக்கு, அது வந்து 50,000 80,000. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால் 30,000 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி டெப்டார்ஸ் 50,000 80,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால வந்து 30,000 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் 10,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால 10,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை வந்து இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 30 + 30 60 70,000 வரும். ஸோ அங்கே 65,000, இது 70,000. ஸோ மைனஸ் 5,000 தான் நமக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். லெஸ்ஸில் அதிகமாக இருக்கிறதுனால மைனஸ் 5,000 கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். இதில் வந்து இன்கம் டேக்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஸோ அதனால் நில். அப்போ வந்து நமக்கு நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மைனஸ் 5,000 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். நான் சொன்ன மாதிரி என்னென்னா ஃபர்ஸ்ட் சேல் போடணும், அதுக்கப்புறம் பர்ச்சேசஸ் போடணும். இதில் சேல் எதுவுமே கொடுக்கல. இதில் வந்து என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து கரண்ட் அசெட் பார்த்தோம்ல, இதில் வந்து ஃபிக்ஸட் அசெட் பார்க்கணும். இப்போ ஃபிக்ஸட் அசெட் பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்குது, அது வந்து 1,50,000 இன்க்ரீஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து 50,000 வந்து லெஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நெட் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி வந்து 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் தேர்ட் ஒன். இதில் வந்து ஷேர் கேபிட்டல், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஷேர் கேபிட்டல் 1,50,000, அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 50,000. ஸோ 50,000 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்தர் இஷ்யூ ஆஃப் பாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 50,000 60,000. ஸோ 10,000 வந்து இது டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ அந்த 10,000 போட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டோன்னா 60,000. நெட் இன்க்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங்கில் நம்ம கண்டுபிடிச்ச மைனஸ் 5,000, அதுக்கப்புறம் இந்த மைனஸ் 50,000, நெக்ஸ்ட் இந்த 60,000. இது எல்லாமே பண்ணோன்னா மைனஸ் 55,000 60,000. ஸோ 5,000 தான் வந்து நமக்கு நெட் இன்க்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். அப்புறமா வந்து நம்ம ஓப்பனிங், நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங் நம்ம போடுவோம்ல, இப்போ இந்த சம்மில் பார்த்தா தெரியும். ஓப்பனிங் கேஷ் வந்து இல்லை, ஸோ பேங்க் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பேங்க் வந்து 10,000, ஸோ 15,000. இப்போ அந்த 10,000 மட்டும் நம்ம இங்கே போட்டு ஆட் பண்ணணும். இப்போ இந்த 10,000 நமக்கு ஆன்சராக வந்த 5,000, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் க்ளோசிங் பேலன்ஸ் 15,000. நீங்கள் சம்மில் பார்த்தா தெரியும், சேம் 15,000 வரும். இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.